எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் நேயர்களுக்கு இந்த பதிவு வாரராசி பலன்கள் 2025 ஆகஸ்ட் 18 முதல் 24 வரை. தமிழிலே கலியுகம் விஸ்வாவசு வருடம் தட்சிணாயன புண்ணிய காலத்திலே ஆவணி மாதம் 2 முதல் 8 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே விரிவாக காண்போம். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். மகர ராசி என்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவில் தலைப்பு மாபெரும் மாற்றங்கள் நிகழும் என்றும், அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் 21 உங்களுடைய ராசிக்கு யோககாரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு இணைந்து தந்த அந்த அற்புதங்களிலிருந்து மேலும் சில அற்புதங்களை தர மகாலட்சுமி யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்புக்கு வருகிறார் என்பது மிக அற்புதமாக தொழில், வேலை, வியாபாரம், கல்வி இவற்றிலே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சரி, சில நிலைகளிலே நிச்சயம் கவனம் என்பது தேவை. அதிலும் இந்த வாரம் என்பது மிக கவனம் என்பது தேவை. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலைக்கு அதிபதியான சூரியன் 8ஆம் நிலையிலேயே ஆட்சி பெறுவது என்பது, அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி பெறுவது மிக மிக சிறப்பு. ஏனென்றால் அஷ்டமாதிபதியினுடைய அற்புதங்களை நீங்கள் பெற முடியும். ஆனால் ஒரு நிலையில மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே கேது அங்கு இருக்கின்றார். சிறிய தவறுகளுக்கு கூட பெரிய பிரச்சனைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால் தொழில், வியாபாரம், குறிப்பாக உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்திலும் தொழிலும் வேலையிலே உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள், மேலதிகாரிகள், உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள், வாழ்க்கை என்றால் வாழ்க்கை துணை, இல்லவென்றால் உங்களுடைய வீட்டிலே உங்களோடு இருப்பவர்களோடு சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை என்பது இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சந்திரன், சூரியன் மற்றும் இந்த கேது இந்த இணைவு என்பது வரும். அதோடு கூட அஷ்டம நிலைக்கு வரும்போது சந்திரன் சந்திராஷ்டமத்தை தரும். ஆகையினால் வாரத்தினுடைய பலன்களில இது மிக முக்கியமாக கருத வேண்டும். ஆகையினால் மனநிலையை பொறுத்தவரை ஒரு தடுமாற்றம், ஒரு பூகம்ப மனநிலை என்று நான் தந்திருக்கின்றேன். ஏனென்றால் சந்திரன் மனநிலைக்கு காரகம், சூரியன் ஆத்மகாரகன். ஆத்மகாரகனும் மனநிலைக்கு காரணமான மனோகாரகனும் இரண்டுமே ஏதோ ஒரு வழியில ராகு கேதுவோடு தொடர்பை பெற்று விடுவது என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். சற்று கவனத்தோடு இருப்பது என்பது பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு நிச்சயமாக தரும். மனமும் ஆத்மாவும், அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு தடுமாற்றம், இந்த நிலையில கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலம் மற்றும் பயண வழிகளிலே கவனம், இவையெல்லாம் மிக மிக முக்கியம். இருந்தாலும் கூட பயணங்களினால் சிறு சிறு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, பயணங்களினால் மகிழ்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அஷ்டம நிலையிலே சூரியன் மட்டும் சிறப்பு தான். இருந்தாலும் இந்த கேது இதிலே சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயம் தேவை. குறிப்பாக பேசும்போது, உறவுகளிடம் பேசும்போது, குழந்தைகளோடு பேசும்போது மற்றும் நீங்கள் செல்லக்கூடிய நிலைகளிலே ஏதேனும் ஒரு புதிய நபரை பார்க்கிறீர்கள் என்றாலும் கூட உங்களுடைய பேச்சு, நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும். ஆனால் சொல்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லும் துவனியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனையினால் சிக்கலை மூட்டி அதிலே சில பிரச்சனைகளை தந்து விடுவதுதான் இந்த கேது. உள்ளிருந்து உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக சில சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பு. அதனால் பேச்சிலே கவனம், நிதானம் என்பது தேவை. இருந்தாலும் ஒரு டஃப், அதாவது மிக கடினமாக இருக்க வேண்டும் என்ற அந்த போக்கு என்றிருந்தால் அதில் தொடர் சிக்கலை தரக்கூடிய அமைப்பும் இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும். அந்த முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சி எடுக்கவில்லை என்றால் தொடர் வருத்தங்களுக்கு காரணமாக கூட சில நேரம் இந்த போன்ற நிலை ஏற்பட்டுவிடும். பெரும்பாலும் இந்த வாரத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரனும் சூரியனும் இரண்டுமே ராகு கேதுடன் இணைவு என்பது அந்த யுக்தி யோகா என்று அந்த அமைப்பு.
அதில் சற்று கவனம். அதனால்தான் உஷார் என்று பொது தலைப்பாக தந்திருக்கின்றேன். 18 மற்றும் 19, 20 ஆகிய நாட்களை பார்க்கும்போது சந்திரனானவர் முதலிலே திங்கட்கிழமையில 6ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் மற்றும் சந்திரனுடைய இணைவென்பது இருக்கும். இது ஓரளவிற்கு சுப பலன்களையே உங்களுக்கு தரும். அதேபோல் 7ஆம் நிலையிலே சந்திரன் வரும்போது அற்புதங்கள் இருக்கும். இருந்தாலும் சம சப்தமமாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நாட்களாக 19, 20 புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைவு என்பது மிகப்பெரிய அற்புதம். இந்த நாட்களில் தொழில் வியாபாரம் ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி. கையில தன தானிய சம்பத்து வரக்கூடிய அந்த நிலை ஏற்படும். ஏதேனும் பத்திரங்கள் கையிலிருந்து வெளியே சென்றிருக்கிறது என்றால் அந்த பத்திரங்கள் உங்களுக்கு கையிலே வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் புதன், சுக்கிரன் பண நிலையில பல வெற்றிகளை தரக்கூடிய நிலையில் நீங்கள் நான் சொன்ன மனநிலையில கவனம். இந்த சமயத்துல உங்களுடைய குழந்தைகளினுடைய அறிவுரை என்பது மாபெரும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. அதேபோல் வாழ்க்கை துணை, உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு நல்லவற்றை சொல்வதற்கான வாய்ப்பையும் இது தருகிறது. உடல் நலத்துல மிக கவனம் தேவை. ஏற்காத பொருட்களை இந்த வாரத்தில், அதாவது உடல் நலத்திற்கு ஏற்காது, ஒத்துக்கொள்ளாது என்ற பொருட்களை சாப்பிடாமல் இருப்பதுதான் மிக நல்லது. அது அது மட்டும் கவனம். மேலும் பல விஷயத்துல நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட பயண வழி கவனம், உடல்நல கவனம், வார்த்தைகளில் கவனம் என்பது மிக முக்கியம். இதனால்தான் பூகம்ப மனநிலை எரிமலை போன்ற சீற்றம் என்று தந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த ஆற்றல் பொருந்திய இரு கிரகங்கள் 8ஆம் நிலையிலே மறைந்திருக்கும் போது இந்த ஆற்றலை நீங்கள் மற்றவற்றை வெற்றி கொள்வதற்காக பயன்படுத்தி மடைமாற்றும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். மேலும் இந்த நிலையில வேலைகளிலே உங்களுடைய திறமையை காட்டி அதிலே முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற வேண்டும். இது போன்ற சூழ்நிலைகளிலே வெற்றி தரக்கூடிய விஷயங்களில் மட்டும் ஈடுபட வேண்டுமே தவிர வெற்றி தராத பயனில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டம், இந்த வாரம் என்பது குடும்பத்தாரால் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் இடத்துல கேது குருவினுடைய பார்வை பெற்று இருக்கிறார். அது ஒரு சுபத்தன்மையை தரும். இருந்தாலும் கூட விஷயங்கள் கைமீறி செல்லாமல் இருக்கலாமே தவிர மன அழுத்தம் என்பது நாட்களினுடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயம் தருகிறது. ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை தரக்கூடிய அமைப்பை இந்த வாரம் நிச்சயமாக தருகிறது. சூழ்நிலையை கட்டுப்பாட்டிற்குள்ளும் வரம்புகளுக்குள்ளும் நிர்ணயம் செய்து ஒரு செயலை செய்வது என்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும். விவாதங்களை குறைத்து கொண்டு வேலையில ஈடுபடுவது என்பது வெற்றிக்கான வழி. பண விஷயங்களிலே நன்மை உண்டு. வாழ்க்கை துணை, குழந்தைகள் வழியிலே அனுகூலம் உண்டு. உங்களுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் வழியிலும் அனுகூலங்கள் உண்டு. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கான வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும். சூரியன் எழுவதற்கு முன்பாகவே எழுந்து அர்க்கியம் செய்வது வெற்றிக்கான வழி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஏதேனும் ஒரு குழப்பம், மனநிலையில ஒரு தடுமாற்றம் இவையெல்லாம் இருக்கும். ஆகையினால் அந்த நாளில எது செய்தாலும் சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை சந்திராஷ்ட தினமாக அமைகிறது. திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு குரு சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய வார துவக்கம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்று இருந்தாலும் கூட எப்படியோ இந்த வாரத்தினுடைய கடைசியில சூரியன் சந்திரன் இணைவு என்று இருப்பது, கேதுவோடு இருப்பது, ராகுவினுடைய அந்த பார்வையை பெறுவது, இதனால் வருமானம் அதிலே குறைவு இருக்காது. இருந்தாலும் எந்த விதமான சங்கடம் தரும் சூழ்நிலைகளிலிருந்து தவிர்த்து கொள்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, உங்களுடைய இந்த அவிட்டத்தினுடைய முக்கிய தெய்வம் என்றால் செவ்வாய். இந்த செவ்வாய் இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அதிர்ஷ்டத்தை தந்துவிடும். இருந்தாலும் கூட சில தங்கு தடை தாமதம் இருந்தாலும் கூட வெற்றியை தந்து விடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால கவனத்தோடு எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி முறையாக செய்து வெற்றியை பெற வேண்டியது, மிக கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். மேலும் மகர ராசி என்பர்களுக்கு சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 நாட்களும், அதாவது ஆகஸ்ட் 23, 24 முழுவதுமாகவே சந்திராஷ்டமம். ஆகையினால சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது நன்மையை தரும். ஆனால் அன்பு நேயர்களே, வாரத்தினுடைய துவக்கம் திங்கட்கிழமை மட்டும்தான் சந்திரன் தனித்த சந்திரனாக ரிஷபராசியில இருப்பார். அப்போதும் கூட
சனி பகவானினுடைய பலம் பொருந்திய 3ஆம் பார்வை பிடியில இருப்பார். ஆகையினால சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை யோசிப்பது கூட கூடாது. அதற்கு அடுத்தது ஆகஸ்ட் 19, 20 மிதுன ராசியிலே சந்திரன் குரு சுக்கிரனோடு இணைவு. இது கஜகேசரி யோகம் மற்றும் பல விஷயங்களை அற்புதமாக தரும் திரிகிரக யோகத்தை தருகிறது. அதேபோல் ஆகஸ்ட் 21, 22 ஆகிய இரு தினங்களிலும் சுக்கிரன் புதன் ஏனென்றால் சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடந்துவிடுகிறது. சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் இணைவு என்பது அற்புத மகாலட்சுமி யோகத்தை உங்களுக்கு தருகிறது. ஆகையினால் ஸ்ரீநிதியை பெற வேண்டும் என்ற அந்த அற்புத லக்ஷ்மியினுடைய நிதி தனதானிய சம்பத்தை பெறுவதற்கு சிறப்புகளை இந்த நாளிலும் திரிகிரக யோகம் தரும். அடுத்தது ஆகஸ்ட் 23, 24 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசியில ஏற்கனவே சூரியன் கேது அங்கு சந்திரன் சென்று 3 கிரக இணைவு. ஆகையினால் திரிகிரக இணைவு என்பது இந்த வாரம் முழுக்க இருக்கிறது. பல நிலைகளிலே கவனத்தோடு இருந்தால் வெற்றியை நழுவ விடாமல் பெற முடியும். திங்கட்கிழமை ஆவணி 2 ஆகஸ்ட் 18, 2025 5:22 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. 2:06 AM வரை மிருகசீரிடம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். திங்கட்கிழமை நாள் முழுவதும் சித்த யோகம். கரிநாள் தோஷம் என்பது காலை 6:30 மணி வரை இருக்கும். அதன் பின்னர் கரிநாள் தோஷம் என்பது இருக்காது. அதனால் தேவையான எல்லா நல்ல காரியங்களும் பூஜைகளும் செய்வது ஏற்ற நல்ல பலன்களை தரும். முன்னோர்க்கான வழிபாடு என்பது தவிர்ப்பது நிச்சயம் இந்த நாளிலே மிக முக்கியம். திதி தர்ப்பணம் தரக்கூடாது. ஆனால் திருமணம் சார்ந்த காரியங்களை துவங்குவது என்பது நிச்சயம் இந்த நாளிலே செய்யலாம். அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆவணி 3 ஆகஸ்ட் 19, 2025 3:32 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. 1:07 AM வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூசம். இரவு 1:07 வரை, அதாவது நள்ளிரவு வரை மரண யோகம். அதனால் நாள் முழுவதும் மரண யோகம். இந்த நாளில நீங்கள் நினைத்த விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற விரதம் ஏகாதசி விரதம். விஷ்ணுவிற்காக விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது ஏற்றத்தை தரும். வட இந்தியாவிலே அஜா ஏகாதசி என்று இந்த நாளிலே விரதம் இருந்து வழிபாடு, விஷ்ணுவிற்கான வழிபாடு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அடுத்தது புதன்கிழமை ஆவணி 4 ஆகஸ்ட் 20, 2025 1:58 PM வரை துவாதசி, அதன் பின்னர் திரையோதசி. 12:27 AM வரை புனர்பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய முதல் சுப முகூர்த்த நாள். ஜெய துவாதசி. அதனால் காலையிலே பெருமாள் வழிபாடு வெற்றிகளை தரும். மாலையிலே 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக பிரதோஷ வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று அங்கு நந்தி பகவானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனையை கண்டு சிவன் மற்றும் அம்பாளை வழிபடுவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த நாளில புதுமனை புகுவிழா, வாஸ்து பரிகாரம், காது குத்துதல், பதவியேற்றல், ஏர் உழ, சீமந்தம், புதிய வாகனம் ஏற்றம் என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அன்னப்பிரசன முகூர்த்தம் என்றால் மாலை 3:24 முதல் 3:24 PM முதல் இரவு 22, அதாவது இரவு 10 மணி வரை இருக்கிறது. அடுத்தது வியாழக்கிழமை ஆவணி 5 ஆகஸ்ட் 21, 2025 12:45 PM வரை திரையோதசி, அதன் பின்னர் சதுர்த்தசி. 12:08 AM வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இது ஆவணி மாதத்தில 2ஆம் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. சிவராத்திரி, யதிபாத சிரார்த்தம், குரு புஷ்யம். அம்பாளுக்கு தயிர் சாதனம் நிவேதனமாக வைத்தால் தொட்டது துலங்கும், எடுத்த காரியத்துல வெற்றி என்பது இருக்கும். மீட்டிங்ஸ் ஏற்பாடு செய்ய, ஏதேனும் ஒரு அசோசியேஷன் இருக்கிறது என்றால் அங்கு சபைகளை கூட்ட, திருமண ஏற்பாடு செய்ய, வீடு கட்ட, வீடு கிரகப்பிரவேசம் செய்ய, மருந்து உண்ண, வெளிநாடு செல்ல, அன்னப்பிரசன முகூர்த்தம் இந்த நாளிலும் இருக்கிறது. இந்த நாளில அன்னப்பிரசன முகூர்த்தம் என்பது காலை 8:26 முதல் மதியம் 3:20 வரை. அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆவணி 6 ஆகஸ்ட் 22, 2025 11:56 AM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் அமாவாசை. ஆகையினாலே 11:56 AM பின் அமாவாசை வருகிறது.
வெள்ளிக்கிழமை அன்று. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் 12:16 AM வரை, பிறகு மகம். பகல் 11:56க்கு பின்னர் அமாவாசை துவங்குகிறது. நாள் முழுவதும் மரண யோகம் வாஸ்து நாளாக அமைகிறது. வாஸ்து நாளிற்கு மரண யோகம், ராகு காலம், யமகண்டம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த வாஸ்து நாள் என்பது 3:18 PM முதல் 3:54 PM வரை மாலை வேளையிலே அமைகிறது. வாஸ்து நாளிலே மரண யோகம் வேண்டாம் என்று பார்ப்பவர்கள் வேறு ஒரு நாளை அமைத்துக் கொள்ளலாம், தவறில்லை. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 7 சனிக்கிழமை. ஆவணி 7 ஆகஸ்ட் 23, 2025 11:36 AM வரை அமாவாசை. அதன் பின்னர் பிரதமை. மகம் நட்சத்திரம் 12:54 AM வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது. இந்த நாள் தன்ய நாள். புதிய சுபகாரியங்களை செய்யக்கூடாது. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, தீப வழிபாடு, யாகம் செய்ய இந்த நாள் ஏற்றதாக இருக்கிறது. இந்த சனிக்கிழமை நாளன்று எல்லாவற்றிற்கும் மிக முக்கியம் தர்பை புல்லாக இருக்கும். அந்த தர்பை புல்லை பறிப்பதற்கு ஏற்ற நாள். பிண்ட பித்ரு யஜ்யம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 8 ஆகஸ்ட் 24, 2025 11:48 AM வரை பிரதமை. அதன் பின்னர் துவிதியை. பூரம் நட்சத்திரம் 2:05 AM வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது. இந்த நாள் மாலை வேளையிலே சந்திர தரிசனம். சந்திர தரிசனத்தை காணும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும். புதிதாக திருமணம் நடந்திருக்கக்கூடிய தம்பதியினர் இந்த சந்திர தரிசனத்தின் மூலமாக அந்த மன இணக்கத்தை பெற முடியும், ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று போற்றப்படுகிறது. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.